ஓகே. இப்போது நாங்கள் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய டாபிக்ங்கிறது ஃபைனான்ஷியல் டேட்டா அனலைசிஸ். அது ரிலேட்டடான ஃபங்க்ஷன்ஸை தான் நாங்கள் இன்றைக்கி ஸ்டடி பண்ண போகிறோம். ஸோ பேசிக்காக ஃபைனான்ஸ் ரிலேட்டடான கேல்குலேஷன்ஸ் நாங்கள் செஞ்சுருப்போம். ஸோ நீங்கள் எல்லாருமே ஏ லெவல் அக்கௌண்டிங் கட்டாயம் செஞ்சுருப்பீங்க மேனேஜ்மெண்ட் ஃபேக்கல்ட்டி என்டர் ஆகிறதுக்கு. ஸோ அக்கௌண்டிங்கில் நீங்கள் படிச்சிருப்பீங்க பேசிக்கான ஃபைனான்ஷியல் கேல்குலேஷன்ஸ், ஃபைனான்ஸ் ரிலேட்டட் கேல்குலேஷன்ஸ்னு பார்த்தோன்னா என்பிவி கேல்குலேஷன் செஞ்சுருப்பீங்க. என்பிவி கேல்குலேஷன், ஐஆர்ஆர் கேல்குலேஷன், இது ரெண்டும் மேஜராக நாங்கள் ஏ லெவல் டைமில் படித்த ரெண்டு ஃபைனான்ஸ் ரிலேட்டடான கேல்குலேஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறையா கேல்குலேஷன்ஸ் இருக்குது. எஸ்பெஷலி நீங்கள் செகண்ட் இயர் ஃபஸ்ட் செமஸ்டர் வரக்குள்ள இந்த மாதிரி நிறையா ஃபங்க்ஷன்ஸ் படிப்பீங்க. அண்ட் ஃபஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டரில் டிசிஷன் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. அங்கேயும் நீங்கள் ஃபைனான்ஷியல் ரிலேட்டடான ஃபைனான்ஸ் ரிலேட்டடான ஈக்குவேஷன்ஸ் நிறையா படிப்பீங்க. ஸோ யூஷுவலாக இது ப்ரெசன்ட் வேல்யூ அண்ட் ஃப்யூச்சர் வேல்யூ இந்த ரெண்டு கன்செப்டை பேஸ் பண்ணி தான் இதில் இருக்க எல்லா ஈக்குவேஷன்ஸும் அண்ட் எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே பேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ரெசன்ட் வேல்யூனா என்னன்னு பார்ப்போம். இது பேசிக்காக சிம்பிளான அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் போதும். பிகாஸ் நீங்கள் கொஷின்ஸ் அட்டெம்ப்ட் பண்ணும்போது, நீங்கள் கொஷின்ஸை ரீட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாகவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ ப்ரெசன்ட் வேல்யூங்கிறது மோர் தேன் ஒன் அப்படின்னா ஒன்னோ மோர் தேன் ஒன் ஃப்யூச்சரில் கேஷ் ஃப்ளோஸ் இருக்கலாம். ஸோ வென் இட் கம்ஸ் டு ஒரு எக்ஸாம்பிளாக எடுப்போம். நெக்ஸ்ட் இயர் உங்களுக்கு 100,000 rupees கிடைக்கிது. அதுக்கப்புறம் வர செகண்ட் இயர் யூ வில் பி கெட்டிங் இன்னொரு 100,000. இந்த மாதிரி செவரல் இயர்ஸுக்கு உங்களுக்கு கேஷ் ஃப்ளோஸ் வருதுன்னு வச்சுக்கோம். ஸோ அப்படி வார டைம் இந்த கேஷ் ஃப்ளோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் இன்றைக்கி டேட்டில் அது என்ன வேல்யூவாக இருக்கும். ஏன்னா டைம் வேல்யூ ஆஃப் மணின்னு ஒரு கன்செப்ட் இருக்குது. டைம் வேல்யூ ஆஃப் மணியில் என்ன சொல்கிறாங்கன்னா, டுடே இருக்க ருப்பி 1 rupeeட வேல்யூ இஸ் நாட் ஈக்குவல் டு த வேல்யூ ஆஃப் 1 rupee டுமாரோ அப்படின்னு ஒரு கன்செப்ட் இருக்குது. அப்படின்னா இன்றைக்கி இருக்க ₹1 வேல்யூங்கிறது நாளைக்கு இருக்க ₹1 வேல்யூவை விட வித்தியாசம்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு பேசிக்காக ஒரு ரீசன் என்னன்னு சொல்லுவோம்னா, இன்ஃப்ளேஷன் ஒரு ரீசன் என்னென்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்ங்கிற ஒரு ரீசனை சொல்லி, இந்த ரீசன்னால் இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்காது. ஸோ யூஸ்வலாகவே ஒரு ப்ராடக்ட் இப்போ போன மாதம் வாங்கின 1 kilogram ஆஃப் ரைஸ் அதோட ப்ரைஸையும் அதோட ப்ரைஸுக்கு கிடைக்கிற குவான்டிட்டியும் அதே ப்ரைஸ் அமௌண்ட் ஆஃப் மணியை கொடுத்து நீங்கள் இன்றைக்கி வாங்குறது பெரிய டிஃப்ரெண்ட் ஒன்றும் இருக்காது, 1 month பீரியட். பட் அந்த அமௌண்ட் ஆஃப் மணியை வச்சு இன்றைக்கி நீங்கள் வாங்குகிற அமௌண்ட் ஆஃப் ரைஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பிகாஸ் டைம் வேல்யூ ஆஃப் மணி ஹேஸ் சேஞ்ச்ட். ஸோ ஸ்பெஷலி இந்த கோவிட் டைம், ப்ரீ கோவிட் போஸ்ட் கோவிட்னு எடுத்திங்கன்னா அது நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஏன்னா ப்ரீ கிரைசிஸ் ஸ்ரீலங்காவில் ஒரு கிரைசிஸ் இருந்துச்சு. ஸோ அந்த கிரைசிஸ்க்கு முதல்ல கிரைசிஸ்க்கு அப்புறம் நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா ஈஸியாகவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஏன்னா கிரைசிஸ்க்கு முதல்ல 100 rupees கொடுத்து நீங்கள் 1 kilogram ஆஃப் ரைஸ் வாங்கினீங்கன்னா இன்றைக்கி அந்த 100 rupees கொடுத்து நீங்கள் 1 kilogram ஆஃப் ரைஸ் வாங்க முடியாமல் இருக்கலாம். அதை விட குறைவான அமௌண்ட் வாங்குவீங்க. ரீசன் தான் இந்த டைம் வேல்யூ ஆஃப் மணியோட இம்பேக்ட். ஸோ இது சிம்பிளான பேசிக்கான ஒரு ஐடியா. ஸோ இது இன்டெப்த்தாக நீங்கள் அப்கமிங் செமஸ்டர்ஸில் சப்ஜெக்ட்ஸில் நீங்கள் படிப்பீங்க. ஸோ இந்த மாதிரியான டைம் வேல்யூ ஆஃப் மணி ரீசன்னால் செவரல் மந்த்ஸ் நாங்கள் முதல்ல சொன்ன எக்ஸாம்பிளே கண்டினியூ பண்ணுவோம். நெக்ஸ்ட் இயர் 100,000, அதுக்கப்புறம் வர இயர் 100,000, அதுக்கப்புறம் வர 100,000. இந்த மாதிரி 3 வருஷத்துக்கு 100/100 உங்களுக்கு அமௌண்ட் ரிசீவ் ஆக போகுது. ஸோ அது ஃபஸ்ட் இயர் முடிஞ்சு உங்களுக்கு 100,000 கிடைக்க போகுது. அந்த 100,000 இன்றைக்கி என்ன வேல்யூவாக இருக்கும்னு பார்க்குறது தான் ப்ரெசென்ட் வேல்யூ கேல்குலேஷன். சிம்பிள். அப்படின்னா ப்ரெசென்ட்டுங்கிறது இப்போ அதோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஆஃப்டர் 1 year யூ வில் பி கெட்டிங் 100,000. அந்த 100,000 இன்றைக்கி என்ன வேல்யூன்னு பார்க்குறது ப்ரெசென்ட் வேல்யூ. சிம்பிள். இதே மாதிரி ஃப்யூச்சர் வேல்யூன்னு ஒரு கன்செப்ட் இருக்குது. ஃப்யூச்சர் வேல்யூவில் என்ன சொல்லுவோன்னா, இன்றைக்கி சம் ஆஃப் மணி உங்களோட கையில் இருக்கும். இந்த சம் ஆஃப் மணி இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டான் மாதிரியான சில ஃபேக்டர்ஸால் இஃபெக்ட் பண்ணி ஆஃப்டர் 1 year ஆஃப்டர் சர்டன் பீரியட் ஆஃப் டைம் அவங்க மென்ஷன் பண்ணுற பீரியட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் அதோட வேல்யூ என்னான்னு கண்டுபிடிக்கிறது ஃப்யூச்சர் வேல்யூ ஆஃப் மணி. இது ரெண்டு கன்செப்ட். ஸோ இதை கம்பவுண்டிங் அண்ட் டிஸ்கவுண்டிங்னு சொல்லுவோம். ப்ரெசென்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறது டிஸ்கவுண்டிங்னும், இப்போ இருக்க அமௌண்ட் ஆஃப் மணியை நாங்கள் ஃப்யூச்சருக்கு கொண்டு போகிறதுக்கு கம்பவுண்டிங்னும் பேர் சொல்லுவாங்க. இது ஃபைனான்ஸ். இது இந்த ஸ்பெசிஃபிக் எக்ஸல் ஆக்டிவிட்டிக்கு அந்தளவுக்கு இம்பேக்ட் பண்ணாட்டியும் ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் ஆக்டிவிட்டியில் ப்ரெசென்ட் வேல்யூ இருக்குது, என்பிவி கேல்குலேஷன், நெட் ப்ரெசென்ட் வேல்யூ கேல்குலேஷன் இருக்குது, எக்ஸ்என்பிவின்னு ஒரு கேல்குலேஷன் இருக்குது, ஃப்யூச்சர் வேல்யூ, பேமெண்ட் அண்ட் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட், பிரின்சிபல் பேமெண்ட், நம்பர் ஆஃப் பீரியட்ஸ், ரேட், ஐஆர்ஆர், இந்த மாதிரியான சில ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணி நாங்கள் கேல்குலேஷன் செய்ய வேண்டியதாக இருக்கும். ஓகே, இப்போ இது நிறையா இருக்குதுன்னு நீங்கள் திங்க் பண்ண தேவையில்ல. பேசிக்கலாக
ஃபங்க்ஷன்ஸை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா இந்த ஆக்டிவிட்டீஸை ஈஸியாக கண்டினியூ பண்ணிடலாம். ஓகே, இப்போது ஆக்டிவிட்டி 6.1ல ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பார்ப்போம். A person intends to deposit rupees 5,000 at the end of each month for the next 5 years to a bank account. The interest paid by the bank is 16% per annum. ஸோ இப்போ நீங்கள் கொஷின்ஸ் வாசிக்கிற நேரம் சில விஷயத்தை நீங்கள் ஹைலைட் பண்ணிக்கிறணும். ஓகே, டிபாசிட் எப்படி நடக்குது? அட் தி எண்ட் ஆஃப் ஈச் மந்த் தான் நடக்குது ஃபார் நெக்ஸ்ட் 5 years. இப்போ ஹைலைட் பண்ணுறேன், ஆக்டிவிட்டி செய்யக்கூட ஏன் இதை ஹைலைட் பண்ணுறோன்னு உங்களுக்கு விளங்கும். ஓகே, இன்ட்ரெஸ்ட் ரேட் 16% தந்திருக்காங்க, ஆனால் அது per annumக்கானது கம்பவுண்டட் மந்த்லி. ஓகே, per annum ரேட் தான் தந்திருக்காங்க, மந்த்லி கம்பவுண்டுக்கு per annum ஃபார் அன் இயர் 16% தந்திருக்காங்க. What is the amount that person will have in his or her account after end of 5 years? Okay, இந்த மாதிரியான வேர்ட்ஸை ஹைலைட் பண்ணிக்கிட்டோம். ஸோ now we can go to the activity. ஸோ கொஷின் ரீட் பண்ணக்குள்ள நீங்கள் ஒரு விஷயம் நல்லா வாசிக்கணும். ஐ மீன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஷனை பிரேக் டவுன் பண்ணி ரீட் பண்ணி பழகுங்க. ஸோ அதில் உள்ள ஈச் அண்ட் எவ்ரி கம்போனண்ட்டை நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணணும். அப்போது நீங்கள் அட்டெம்ப்ட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் இன்ஃபர்மேஷன் எல்லாம் தந்து தான் இருக்காங்க. ஐ மீன் இந்த ஸ்பெசிஃபிக் ஸ்லைடில் இன்ஃபர்மேஷன் தந்துருக்காங்க. ஸோ மந்த்லி டிபாசிட் எவ்வளோ நடக்குது? 5,000 அதுவும் மார்க் பண்ணியிருக்காங்க. ஆனுவல் ரேட் 16 for 5 years நீங்கள் டிபாசிட் பண்ண போகிறீங்க. எண்ட் ஆஃப் 5 years தான் உங்களுக்கு என்ன அமௌண்ட்டுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த அமௌண்ட்டெல்லாம் போட்டாச்சு. இஃப் யூ விஷ் நீங்கள் இதை கரன்சி மோடுக்கு மாற்றிக்கலாம். அப்போது இந்த ஃபைனல் ஆன்சர் ருபீஸில் கிடைக்கும். ஓகே, now what we have to do, ஈக்குவேஷன். என்ன ஈக்குவேஷன் யூஸ் பண்ணணும்? இப்போ இவங்க கேட்குறது என்னென்னா, ஃப்யூச்சரில் இந்த அமௌண்ட் படி நீங்கள் டிபாசிட் பண்ணிக்கிட்டு 5 years டிபாசிட் பண்ணிக்கிட்டு அந்த பர்சன் போகிறாருன்னா ஃப்யூச்சரில் என்ன அமௌண்ட் உங்கள்கிட்ட இருக்குன்னு தான் கேட்குறாங்க. ஸோ இந்த டிபாசிட்ஸை நீங்கள் பேஸ் பண்ணி ஆஃப்டர் 5 years அந்த ஃப்யூச்சர் பாயிண்ட் இன் டைமில் என்ன அமௌண்ட் உங்கள் கையில் இருக்க போகுது, அதுதான் கொஷன். ஸோ இதுக்கு யூஸ் பண்ண வேண்டிய ஈக்குவேஷன் ஃப்யூச்சர் வேல்யூ ஈக்குவேஷன். FVன்னு டைப் பண்ணிங்கன்னா வந்துடும், ஈஸி. இன்னொரு மெத்தட் இருக்குது, இங்கே FXன்னு ஒன்று இருக்குது. நீங்கள் அதை கிளிக் பண்ணினீங்கன்னா யூ வில் கெட் ஃபங்க்ஷன் பற்றின ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இதில் எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே குரூப் பண்ணி இருக்கும். ஓகே, ஸோ யூ கேன் செலக்ட் த கேட்டகரி இயர் அண்ட் ரிலவெண்ட் ஃபங்க்ஷன்ஸை நீங்கள் இங்கே சர்ச் பண்ணிக்கலாம். இப்போது எங்களுக்கு ஃபைனான்ஷியல் ரிலேட்டடாக தான் வேணும். ஓகே, ஃபைனான்ஷியலில் செலக்ட் பண்ணிட்டோம் கேட்டகரி. இப்போது நீங்கள் இதில் கீழே கீழே தேடிக்கிட்டே போனீங்கன்னா யூ கேன் சி ஃப்யூச்சர் வேல்யூ. அதை நீங்கள் கிளிக் பண்ணினீங்கன்னா யூ வில் கெட் தி அந்த ஃபங்க்ஷனுக்கு ரிலவெண்ட்டான ஒரு ஃபார்மட் இருக்கும் தானே. ஸோ வென் யூ இன்டர் த இன்புட்ஸ், அந்த இன்புட் என்டர் பண்ண வேண்டிய ஒரு ஃபார்மட் இருக்கும். அந்த ஃபார்மட் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஃப்யூச்சர் வேல்யூ ப்ராக்கெட் ரேட் நம்பர் ஆஃப் பீரியட் பேமெண்ட் ப்ரெசன்ட் வேல்யூ அண்ட் டைப். ஓகே, அண்ட் இதில் வந்து அதை பற்றின டிஸ்கிரிப்ஷனும் இருக்கும். returns the future value of an investment based on the periodic constant payment and constant interest rate. ஸோ என்ன சொல்கிறாங்க, ஸ்பெசிஃபிக் பீரியடுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன அமௌண்ட் ஃப்யூச்சரில் இருக்குங்கிற அந்த அமௌண்ட்டை கன்ஸ்டன்ட்டான பேமெண்ட். கன்ஸ்டன்ட்டான பேமெண்ட்டுங்கிறது இந்த கொஷனில் பாருங்கள், மந்த்லி 5,000. அது மாறுதா? இந்த மந்த் 5,000, நெக்ஸ்ட் மந்த் 6,000? நோ, எவ்ரி மந்த் யூ ஆர் கோயிங் டு பே 5,000. தட் இஸ் த ஸ்டோரி. ஸோ எவ்ரி மந்த் யூ ஆர் கோயிங் டு பே 5,000 மீன்ஸ் அது கன்ஸ்டன்ட்டான பேமெண்ட். கன்ஸ்டன்ட்டான பேமெண்ட் தான் ஈச் மந்த் எவ்ரி இயர் யூ ஆர் கோயிங் டு மேக். கன்ஸ்டன்டான இன்ட்ரெஸ்ட் ரேட். இப்போ ஃபர்ஸ்ட் இயர் 16%, செகண்ட் இயர் 15%, அப்படின்னு பர்சன்டேஜ் சேஞ்ச் ஆகுதா இன்ட்ரெஸ்ட் ரேட்? நோ, அதுவுமே கன்ஸ்டன்ட்டாக 5 years ஓவர் த பீரியட் ஆஃப் 5 yearsம் மெயின்டைன் ஆக போகுது. ஸோ இந்த ஈக்குவேஷன் யூஸ் அதுதான். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் பற்றின டீட்டெயிலோ அது பற்றின ஒரு கிளியரிஃபிகேஷனோ வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். இல்லாட்டி யூ கேன் கோ டு மைக்ரோசாஃப்ட்டோட ஒஃபிஷியல் பேஜ் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த ஃபங்க்ஷன் பேரை டைப் பண்ணி சர்ச் பண்ணினா எக்ஸ்பிளைன் அடிச்சிங்கன்னா ஸோ யூ கேன் கூகுள் சர்ச்சில் வர அவுட்புட்ஸில் மைக்ரோசாஃப்ட்டோட ஒஃபிஷியல் வெப் பேஜ்லேயே ஈச் அண்ட் எவ்ரி எக்ஸல் ஃபங்க்ஷன்ஸுக்குமான என்ன சொல்கிறது எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வித் எக்ஸாம்பிள்ஸும் இருக்கும். ஸோ அங்கேயும் நீங்கள் ஈஸியாக ஸ்டடி பண்ணலாம். ஓகே, நவ் ஓகே ரைட், ஓகே கிளிக் பண்ணியாச்சு. நீங்கள் ஃபங்க்ஷனை டைப் பண்ணி செய்கிறத விட இந்த ஃபார்மெட்டில் செஞ்சீங்கன்னா இட் வில் பி கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பிகாஸ் நீங்கள் இந்த ஈச் அண்ட் எவ்ரி இதுக்கு போகும்போதும் இங்கே கீழே அதோட எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். ஸோ ரேட்டுக்கு போனீங்கன்னா
is the interest rate per period. For example, 6% for 4 quarterly payments at 6% annual percentage rate. இப்படி அது பற்றின ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். என்பிஇஆர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா டோட்டல் நம்பர் ஆஃப் பேமெண்ட் பீரியட்ஸ் இன் தி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு ஒவ்வொன்றுக்குமான எக்ஸ்ப்ளனேஷன்ஸுமே இங்கே இருக்கும் ஈஸியாக. ஸோ இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ யூ கேன் ஈஸிலி கெட் த அண்டர்ஸ்டாண்டிங். ரைட், இப்போ நாங்கள் 1 by 1 டேட்டாவை இன்புட் பண்ணுறது தான் இருக்குது எங்களோட டாஸ்க். ஃபர்ஸ்ட் ஒன் ரேட் கேட்குறாங்க. ரேட் 16. இப்போ என்ன ப்ராப்ளம்னா 16ன்னு மட்டும் போட இயலாது. ரீசன் 16% இஸ் per annum. 12 மாதத்துக்கு 16%. தட்ஸ் த ஸ்டோரி. அங்கே சொல்லியிருக்காங்க per annum 16%. பேமெண்ட் எப்படி செய்கிறோம்? 5000 per month தான் செய்கிறோம். ஸோ இதை நீங்கள் மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? மறுபடி சொல்கிறேன். ரேட் கொஷனில் கொடுத்துருக்கிறது annual interest rate. ஸோ இந்த டேபிளில் எக்ஸல் ஷீட்டில் நாங்கள் போட்டது annual interest rate. பட் பேமெண்ட் எப்படி நடக்குது? ஈச் அண்ட் எவ்ரி மந்த் நடக்குதுன்னா மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை தான் நீங்கள் போடணும். ஸோ வி டிவைட் இட் பை 12. சப்போஸ் குவார்ட்டர்லி நீங்கள் பேமெண்ட்ஸ் டிபாசிட்ஸ் பண்ணுறீங்கன்னு வைங்களேன். ஸோ வாட் யூ ஹேவ் டு டூ? குவார்ட்டர்லி பண்ணுறீங்கன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் டிவைடட் பை 4. ஈஸியா? ஈஸி. செமி அனுவலின்னு சொல்லியிருந்தா you have to divide it by 2. ஓகேவா? ஸோ இது வந்து ஈஸி. யூ don't want to complicate பண்ணாமல் ஈஸியாக நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா ஓகே. இதை எக்ஸ்ப்ளனேஷன்லேயே தான் சொல்லியிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் per பீரியட்னு தான் சொல்லியிருக்காங்க, per annum சொல்லலை. ஸோ based on the number of periods or based on the periods in which you have to make the deposits, you have to enter the rate in the relevant periodic rate. அந்த ஸ்பெசிஃபிக் பீரியடுக்கு என்ன ரேட் அப்ளிகபிளோ அதை தான் போடணும். ஸோ ஹியர் மந்த்லி பேமெண்ட் பண்ணுறோம். ஸோ பீரியட் இஸ் மந்த் விச் இஸ் 12. ஸோ per மந்த்துக்கு நீங்கள் என்ன ரேட்டுன்னு தான் என்டர் பண்ணணும். ஹோப் இட் இஸ் கிளியர். நெக்ஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் பீரியட் கேட்டிருக்காங்க. ஓகே, நம்பர் ஆஃப் பீரியட்ஸ் 5 இயர்ஸுக்கு பண்ணுறோம். ஒன்ஸ் அகெயின் தேர் இஸ் அ ப்ராப்ளம். இங்கே சொல்லியிருக்காங்களா நம்பர் ஆஃப் இயர்ஸ்னு? இல்லை, நம்பர் ஆஃப் பீரியட்னு தான் சொல்லியிருக்காங்க. த டோட்டல் நம்பர் ஆஃப் பேமெண்ட் பீரியட்ஸ். ஸோ நீங்கள் எத்தனை டைம் பேமெண்ட் பண்ண போகிறீங்கிறது தான் பீரியட், நாட் தி இயர்ஸ் ஓ மந்த்ஸ். ஸோ இங்கே 5 இயர்ஸுக்கு per month 5000 படி தான் நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்க. ஒன்ஸ் அகெயின் சொல்கிறேன், 5 இயர்ஸுக்கு per month 5000 படி பே பண்ணுறீங்க. தட் மீன்ஸ் how many number of periods you will have? 5 into 12 which is 60. Hope it is clear. Now let's go to the payment. Payment is the PMT, that is the short form. Payment made each period. It cannot change over the life of the investment. அப்படின்னா சேஞ்ச் ஆகுறது எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு நாங்கள் அப்புறம் பார்ப்போம். சப்சீக்வெண்ட் எக்ஸாம்பிள் கொஷின்ஸில் இருக்குது. ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் ஏரியாவை நீங்கள் ஒமிட் பண்ணிவிட்டு பேமெண்ட் இஸ் தி amount made for each period, amount of payment made in each period. அப்படின்னா இப்போ எத்தனை பீரியட் வைஸ் தான் போனோம். பீரியட்னு பார்க்குறது இடம் மந்த்லி பீரியட், 12 month per month என்னன்னு தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். இன்ஃபர்மேஷனை பார்த்தீங்கன்னா அப்படி தான் என்டர் பண்ணிக்கிட்டும் இருக்கும். ரேட் இஸ் மந்த்லி, நம்பர் ஆஃப் பீரியட் மந்த்லி, அண்ட் பேமெண்ட் இஸ் ஆல்சோ மந்த்லி 5000. ஸோ அதை டிரெக்ட் நீங்கள் போடலாம். டிரெக்டாக யூ கேன் என்டர் இட். அதில் எதுவுமே நீங்கள் சேஞ்சஸ் செய்ய தேவையில்லை. பேமெண்ட் ஓகே. ப்ரெசன்ட் வேல்யூன்னு ஒன்று இருக்குது. ப்ரெசன்ட் வேல்யூ வில் see is the present value or lump sum amount that a series of future amount is worth. Now if omitted it is PV0. ஸோ யூஷுவலாக நாங்கள் அதை 0ன்னு தான் போடணும். எஸ், we say it is 0, or else you can leave it blank as well. ஏன்னா இந்த போல்டில் இருக்கிறதுகள் கம்பல்சரி, இந்த போல்ட் இல்லாதது we can leave it as blank. Type பார்ப்போம். The value representing the timing of payment. The payment is beginning of the period, payment is at the end of the period. Omitted. We'll see. இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா அது வாசிக்கிற டைம் you may not understand. எப்படி
அவங்க சொல்கிறாங்க 2 விதமாக இந்த மாதிரி பேமெண்ட்ஸ் மந்த்லி பேமெண்ட் 5000 நடக்குது தானே. ஸோ இது 2 விதமாக நடக்கலாம். ஸோ இதை பற்றி ஃபர்தர் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கள் அப்கமிங் செமஸ்டர்ஸில் உள்ள சப்ஜெக்ட்ஸ் படிக்கக்குள்ள டிசிஷன் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட சப்ஜெக்ட் இருக்குது, அதில் படிக்கக்குள்ள இன்னும் கிளியராக இருக்கும். ஸோ எப்படி பேமெண்ட் கேன் ஹேப்பன் இன் 2 ways. இந்த மந்த்லி 5000 கேன் ஹேப்பன் இன் 2 ways. ஒன்று பிகினிங் ஆஃப் த மந்த் நடக்கலாம். அப்படின்னா லெட்ஸ் அஸ்யூம் இப்போ நீங்கள் இருக்கிறது என்ன மே. ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம், ஜூன்லேருந்து அந்த பேமெண்ட் நடக்க போகுதுன்னு வைப்போம். இப்போ இந்த ஜூன்லேருந்து 5000 பே பண்ண போகிறது ஜூன் 1st நடக்கலாம், இல்லைனா ஜூன் 30th நடக்கலாம். ஸோ பிகினிங் ஆஃப் த பீரியடில் பேமெண்ட் நடக்கலாம், இல்லைனா எண்ட் ஆஃப் த பீரியட்லேயும் பேமெண்ட் நடக்கலாம். ஸோ இஃப் இட் இஸ் பிகினிங் ஆஃப் த பீரியட் நீங்கள் ஆன்சர் எடுக்கும்போது ஒரு வேறு ஆன்சர் வரும். எண்ட் ஆஃப் த பீரியட் நீங்கள் அஸ்யூம் பண்ணி செஞ்சீங்கன்னா அது ஒரு வேறு ஆன்சர் வரும். ஸோ கொஷனில் சொல்லியிருக்கதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கொஷனில் என்ன சொல்லியிருக்காங்க? பேமெண்ட் இஸ் மேட் அட் தி எண்ட் ஆஃப் ஈச் மந்த். அட் தி எண்ட் ஆஃப் ஈச் மந்த். அப்போது யூ ஹாவ் டு டைப் 0. ஹரி, தட்ஸ் இட். இப்போ நீங்கள் ஓகே பண்ணிங்கன்னா ஆன்சர் நெகட்டிவ் ஆன்சர் தான் வரும். ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம் என்ன ஆன்சர் வரும்னு. ஈக்குவல் சைனில் காட்டுது. பிகாஸ் நீங்கள் பேமெண்ட் பண்ணும்போது உங்களோட கையில் இருந்து காசு அவுட்ஃப்ளோ, ஐ மீன் பேமெண்ட் இன் த சென்ஸ் டிபாசிட்ஸ், மந்த்லி டிபாசிட்ஸ் பண்ணும்போது கையிலேருந்து காசு வெளியே போகுமா, கையிலேருந்து காசு ஐ மீன் கைக்கு காசு வருமா? இப்போ எப்படி யோசிச்சிங்கன்னா என்ன செய்யணும்? யுவர் கேஷ் ஃப்ளோ இன் யுவர் ஹேண்ட், உங்களோட கையில் உள்ள காசு 5000 பேங்க்குக்கு அவுட்ஃப்ளோ ஆகுது. ஸோ பேங்க்குக்கு இன்ஃப்ளோ ஆகுது, தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. உங்களோட கையிலேருந்து நீங்கள் மைனஸ் ஆகுது, ரைட்? ஸோ இந்த 5000 இஸ் மைனஸ் ஆகுது. இப்போ மைனஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு எண்ட் ஆஃப் த 5 years என்ன அமௌண்ட் இருக்கும்னு வரும். ஸோ இட் வில் பி அ பாசிட்டிவ் ஆன்சர். ஓகே, 455,177.58. that is the answer. Hope it is clear. Once again பார்ப்போமா? Once again we'll see step by step. நாங்கள் கொஸ்டினில் உள்ள இன்ஃபர்மேஷன் எல்லாம் இந்த டேபிளுக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போது முதல்ல விளங்காட்டியும் பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் கன்சன்ட்ரேட் பண்ணி கவனிங்க. இதை இப்போது அண்டர்ஸ்டாண்ட் பண்ண எதுமா இருக்கணும். ஓகே, ரேட் ஆனுவல் ரேட் தந்திருக்காங்க. பட் பேமெண்ட் எப்படி நடக்குது? டிபாசிட்ஸ் ஹேப்பன் மந்த்லி. ஸோ நீங்கள் மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை தான் யூஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் டிவைட் பண்ணி தனியாக எடுத்தாலும் ஆன்சர் போட தேவையில்லை. இங்கே போட்டாச்சு ரிலவெண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் C4 செல்லில் இருக்குது, இன்புட் பண்ணியாச்சு, டிவைடட் பை 12 இங்கே ஆன்சரை காட்டும். ஓகே, நம்பர் ஆஃப் பீரியட்ஸ் எப்படி? 5 இயர்ஸாக இருந்தாலும் பேமெண்ட்ஸ் மந்த்லி தான் நடக்குது. ஸோ பேமெண்ட்ஸ் ஹேப்பன் மந்த்லி. ஸோ நம்பர் ஆஃப் பீரியட்ஸ் இன் விச் யூ ஆர் மேக்கிங் த பேமெண்ட் இஸ் வாட் தே ஆர் மீனிங் இன் நம்பர் ஆஃப் பீரியட். நம்பர் ஆஃப் பீரியட் அவங்க சொல்கிறது இஸ் நாட் இயர்ஸ், இட்ஸ் நாட் செமி குவார்ட்டர்ஸ், அந்த மாதிரி அவங்க ஸ்பெசிஃபை பண்ணலை. எத்தனை பீரியடுக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ண போகிறீங்க? ஐ மீன் மந்த்லி 5 years பண்ண போகிறோம், தட் இஸ் 60. தட் மீன்ஸ் C3யில் உள்ள 5 years into 12. பேமெண்ட், வாட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் அவுட்ஃப்ளோ? கேஷ் அவுட்ஃப்ளோ உங்கள்கிட்ட இருக்குது, கையிலேருந்து காசு வெளியே போகிறது எப்படி, என்ன அமௌண்ட்டில் போகுதுன்னு தான் கேட்குறாங்க. என்ன அமௌண்ட்டில் போகுது? 5000. கையிலேருந்து போகுதா பேமெண்ட்? தட் இஸ் மைனஸ். ஸோ நெகட்டிவ் 5000. டைப் 0. டைப் 0ங்கிறது என்னது? இவங்க கேட்குறாங்க பிகினிங் ஆஃப் த பீரியட் பேமெண்ட் செய்கிறீங்களா, எண்ட் ஆஃப் த பீரியடில் பேமெண்ட் செய்கிறீங்களா? கொஸ்டினில் என்ன சொல்லியிருந்தாங்க? எண்ட் ஆஃப் ஈச் மந்த்னு சொல்லியிருக்காங்க. எண்ட் ஆஃப் ஈச் மந்த் இன் த சென்ஸ் யூ ஹேவ் டு இன்புட் அட் 0. Now if you click OK, you will get the answer. That's all. இது பெரிய டீலே இல்லை. ஒரு 2-3 கொஸ்டின் செஞ்சு பார்த்து இந்த ஃபங்க்ஷனில் உள்ள ஈச் அண்ட் எவ்ரி கம்போனண்ட், ஃபங்க்ஷனுக்குள்ளே செவரல் இன்புட் கம்போனன்ட்ஸ் இருக்குது தானே, அதுகளை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா இட்ஸ் மோர் தென் இனஃப். You can easily tackle these kind of questions. Let's move to the next question. ஓகே, இப்போது நீங்கள் இந்த கொஷனில் நான் ஹைலைட் பண்ண ஏரியாஸை பார்த்தீங்கன்னா யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வை வி ஹாவ் ஹைலைட்டட் இட். எண்ட் ஆஃப் ஈச் பீரியட் ஈச் மந்த் ஏன் ஹைலைட் பண்ணோம்? பிகாஸ் அவங்க கேட்குறாங்க வாட் டைப், எண்ட் ஆஃப் ஈச் மந்த் பேமெண்ட் பண்ணுறீங்களா, பிகினிங் ஆஃப் ஈச் மந்த் பேமெண்ட் பண்ணுறீங்களா? தட்ஸ் த ரீசன். 5 years எதுக்கு போட்டோம்? 5 years is to identify the number of period which is 12 into 5. நெக்ஸ்ட் 16% per annumனு சொல்லியிருக்காங்க. கம்பவுண்டட் மந்த்லிங்கிறது லைக் தட் இஸ் கம்பவுண்ட் ஆகுதுங்கிறது மீன் பண்ணியிருக்காங்க. per annum இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் தந்திருக்காங்க. ஸோ per annum is one of the key thing because பேமெண்ட் நடக்குது மந்த்லி. they have given us the
annual interest rate. So we have to convert it into monthly. That is by 16 divided by 12. You can get the answer. Then அவங்க கேட்குற கொஸ்டின் என்ன, end of 5th year what is the amountனு கேட்குறாங்க. That is for the purpose of identifying what type of calculation they are asking. Future value தான் கேட்குறாங்க. Okay, fine. So இது வந்து ஹைலைட் பண்ணது to identify what function we have to use. End of 5 years what will be the amount. That means they are asking futureல என்ன amount of money உங்கள்கிட்ட பேங்க்ல இருக்க போகுது. That's it. Now let's move on to the second question. A person has an annuity. இந்த வேர்ட் உங்களுக்கு பழக்கம் இல்லாட்டி that's fine, you will learn in the future. annuityங்கிறது இந்த மாதிரி சேம் அமௌண்ட் ஆஃப் டிபாசிட்டோ சேம் அமௌண்ட் ஆஃப் பேமெண்ட் வந்து ஃபியூச்சருக்கு ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைமுக்கு நீங்கள் மேக் பண்ணுறீங்க. லைக் ஃபார் அ ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா 5,000 படி ஃபார் 5 years மந்த்லி யூ ஆர் மேக்கிங் த பேமெண்ட். தட் இஸ் annuity. தட் அமௌண்ட் இஸ் நாட் சேஞ்சிங். ஸோ ஃபார் தட் பர்பஸ் ஆஃப் கேல்குலேஷன் நாங்கள் annuityங்கிற ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் நாங்கள் அந்த கேல்குலேஷன்ஸை செய்கிறோம். ஓகே, ஸோ இஃப் யூ கான்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட்ஸ் ஃபைன். annuityங்கிற கான்செப்ட் வந்து மந்த்லி சேம் அமௌண்ட் ஆஃப் மணி, ஐ மீன் கன்ஸ்டன்ட் அமௌண்ட் ஆஃப் மணி, அதை நீங்கள் செவரல் பீரியட் ஃபியூச்சர் பீரியடுக்கு பேமெண்ட் பண்ணி யூ ஆர் கெட்டிங் எ கேல்குலேஷன், ஃபியூச்சர் வேல்யூவோ பர்சன்ட் வேல்யூ கேல்குலேஷன் செய்கிறீங்கன்னா அந்த கன்செப்ட்டுக்கு வி சே annuity. ஸோ annuityயை யூஸ் பண்ணி நாங்கள் என்ன கண்டுபிடிப்போம்னா யூஸ்வலி ப்ரெசன்ட் வேல்யூவை கண்டுபிடிப்போம். ஸோ இஃப் யூ கான்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட் இஸ் ஃபைன். பட் சிம்பிளி annuityங்கிற கான்செப்ட் வச்சு என்ன செய்வோம்னா இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிற ட்ரை பண்ணுங்கள். annuityயை யூஸ் பண்ணுவோம் in a situation in which same amount of constant amount of cash flows வந்து நடக்குது ஃபியூச்சரில் for a several more than one period of time, more than one period same amount of constant amount of cash flows happen ஆக போகுது. ஓகே, அப்படி happen ஆகிற டைம் அதில் ப்ரெசன்ட் வேல்யூவை கண்டுபிடிக்கணும்னா we use a concept called annuity. ஓகே, if it is complicating அதை நீங்கள் forget பண்ணலாம். ஏன்னா அப்கமிங் செமஸ்டரில் யூ வில் லேர்ன். ஓகே, annuity that pays periodic payment of 50,000 at the end of each month. Okay, at the end of each month. Now let's highlight, keep on highlighting. For how many years? For 5 years. With a 14.5% annual interest rate. What kind of interest rate they have given us? Annual interest rate. Okay, அதை highlight பண்ணாச்சு. What is the present value of the annuity? இவங்க என்ன கேட்குறாங்க, இப்போ present value கேட்குறாங்க. So that is also important. Let's go to the question. Now அதே மாதிரி ஃபங்க்ஷனை கிளிக் பண்ணியாச்சு. Let's select finance. அப்படி ஸ்க்ரோல் பண்ணணும்னா you will be able to find present value ஒன்று. So they have given the function format and the description. Returns the present value of an investment or annuity ன்னு சொல்லலாம். Present value of something, investment or an annuity, total amount, that series of future payments worth now. That's the key. நாங்கள் முதல்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் என்ன செஞ்சோன்னா ஃபியூச்சரில் அமௌண்ட் ஆஃப் பேமெண்ட்ஸ் நடக்குது, அதோட ஃபியூச்சர் ஆஃப்டர் 5 years what is the amount தான் கண்டுபிடிச்சோம். After a certain period of time, at the future time point in time, what was the amount, how much you will be having it in the hand. ப்ரெசன்ட் வேல்யூ கான்செப்ட்லனா அதே மாதிரி ஃபியூச்சரில் பேமெண்ட்ஸ் நடக்க போகுது, ஃபைன். ஆனால் அதில் இப்போ இருக்க வேல்யூ என்ன, வாட் இஸ் த ப்ரெசன்ட் வேல்யூ. அந்த பேமெண்ட்ஸ் ஃபியூச்சரில் நடக்கிற அந்த பேமெண்ட்ஸை கன்வெர்ட் பண்ணி நாங்கள் இன்னைக்கு டேட்டுக்கு எடுத்துகிட்டு வரோம்னா தட் இஸ் வாட் வி கால் ப்ரெசன்ட் வேல்யூ கேல்குலேஷன். அந்த கன்வெர்ட் பண்ணி கொண்டு வர அந்த ப்ராசஸுக்கு தான் டிஸ்கவுண்டிங் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். அதை சொல்லுவோம் டிஸ்கவுண்டிங், அது ஃபைனான்ஸ் டேர்ம் ஒன்று. ஓகே, தென் ஓகே, இந்த ஆப்ஷன் வந்துருச்சு. ரேட், வாட் இஸ் த ரேட்? 14.5 எடுப்போம் இல்லை, பிகாஸ் தட் இஸ் annual. Payment is happening each and every month. 12. Number of periods 5 years. Monthly it's happening. Payment is 50,000. Positive? Oh, sorry. 50,000, but it is a negative. Okay. Now, what type? Payment எப்படி நடக்குது அவங்க சொல்லியிருந்தாங்க.
at the end of each month. At the end of each month is 0. Okay. Now let's click OK. You will be getting 2,125,102.12. That is the annuity, the present value. Okay, easy. So now if you want this, you can change it to rupees. Okay, easy. It has to be easy. So either further explain பண்ணனும்னு எனக்கு தெரியல because yeah, previous one we have explained for 2 to 3 times. Similar concept, but we are going to calculate what will be the amount at present, at now. இப்போ இந்த point in time க்கு நீங்க அந்த payments எல்லாம் convert பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா இப்போ என்ன amount இருக்குங்கிறது தான் அந்த calculation mean பண்ணுது. Okay, now let's go to the next question. Sorry. Suppose a person received the following cash flows. The rate of return is 12% per annum. Calculate the net present value of the series. இது நீங்க A levelல செஞ்சதே தான். But you no need to use calculated discounting factor ஒன்னும் calculate பண்ண தேவையில்ல. You can use the computer, Excel. Easy peasy. So rate எல்லாம் தந்திருக்காங்க. What you have to use? Net present value. Net present value க்கு ஒரு equation இருக்கு. Sorry, Excel function இருக்கு, which is NPV. Okay, so you can read the description here. Yes. Now we have to select the rate. Rate எப்படி சொல்லிருக்காங்க? Annual. So payment is also happening annual. That is fine. Rate of return 12%. Value 1. So இப்போ நீங்க அதே sequential order க்கு you have to select value 1, value 2, value 3, value 4, wait a minute. You have to scroll a bit. Okay, 5, C18, C19, value 7, C20, C21. Sorry, no need. So we have 7 values, right? 7 years, 7 values. So கவனமா enter பண்ணனும், same order follow பண்ணனும், then only we will be getting the correct answer. Now okay, 218,000 something is the answer. Okay, 218,056.47. that is the net present value. So in case negative amount ஏதாவது இருந்துச்சுன்னா, in negative amount in the sense, how can I say, cash இதெல்லாம் inflow தான் questionல கொடுத்திருக்காங்க. Suppose there is also cash outflow. Cash outflow ஒன்று இருந்துச்சுன்னா நீங்க net cash flow எடுக்கணும். So in case this is not a part of the question, இது additional நான் சொல்றேன். Outflow information தந்திருக்காங்களா இருந்தா, let's assume in this one year there is an outflow of 10,000. In this year there is an outflow of 100,000. இந்த மாதிரி outflow தந்திருந்தாங்கன்னா you have to get the net cash flow. Net cash flow எப்படி எடுக்கிறது? You have to adjust these two. Okay, இப்படி நீங்க calculate பண்ணிட்டு net cash flow பேஸ் பண்ணி net present value எடுக்கிறது ஈஸியா இருக்கும். Okay, that's it. That's it for additional knowledge. So let's go to the next question. Okay, next question. A company considering a project which initially has 100,000 investment. That means there's a negative cash flow. I mean initial means நீங்க project start பண்ணக்குள்ள, that means now at present 100,000 cash outflow ஆகுது. Okay, the company will
receive following cash inflows over the next 6 years. So 6 years cash inflows தந்திருக்காங்க. Okay. Thereafter, what is the internal rate of return தான் கேட்குறாங்க. ஸோ இது நீங்கள் A லெவலில் படித்தது தான். I don't know the Tamil word, sorry for that. எனக்கு தமிழில் அதில் வேர்டு என்னன்னு தெரியாது. IRRனு ஒரு கேல்குலேஷன் படிச்சிருப்பீங்க. ஸோ அதே கேல்குலேஷன்ஸ் தான், பட் 2 NPVs calculate பண்ணிவிட்டு 2 ரேட் வச்சு 2 NPV calculate பண்ணி அது ரெண்டையும் ஒரு ஈக்குவேஷனில் இன்புட் பண்ணி நீங்கள் IRRனு ஒரு ரேட் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஹோப் யூ கேன் ரிமெம்பர். அதில் என்ன நடக்கும்? யூ ஹாவ் டு ரிமெம்பர் த தியரி. அதாவது அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் பிரேக் ஈவன் ஆகிற டைம், அதுதான் ஐஆர்ஆர் கேல்குலேஷனில் நாங்கள் பேசிக்கலாக ஐடென்டிஃபை பண்ணுறது. ஸோ இப்போ நாங்கள் இதில் ஐஆர்ஆருங்கிற ஃபங்க்ஷனுக்கு போவோம். ஸோ okay, you can select. Okay, now you have to select the values. These are the values. இந்த range select பண்ணணும். ஸோ நீங்கள் சப்போஸ் இந்த ஆக்டிவிட்டி ஷீட்டில் கேஷ் ஃப்ளோஸ் எல்லாம் மார்க் பண்ணி தந்திருக்காங்க. ஸோ இஃப் இன்கேஸ் இந்த எக்ஸாம் உங்களுக்கு அப்படி மார்க் பண்ணி தராட்டி, தட் மீன்ஸ் இந்த மாதிரி ஒரு டேபிள் வைஸாக அவங்க டேட்டா இன்புட் பண்ணி தராட்டி, when you are inputting, அதாவது ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுற டைம் யூ ஹாவ் டு மேக் ஷுவர் year 0 now what is the amount, now வெளியே போகிறது கேஷ் அவுட்ஃப்ளோ, ஸோ இட் ஹேஸ் டு பி நெகட்டிவ். மற்றது கேஷ் இன்ஃப்ளோஸ் பாசிட்டிவ். அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் மார்க்ஸ் அதையும் சரியாக இன்புட் பண்ணணும், இல்லைனா ஆன்சர் வில் பி ராங். ஓகே, 13.26 இஸ் த ஆன்சர். ஈஸி. IRR concept தெரியலனா you have to learn it from Google or உங்களோட பழைய நோட், A level note or something you can use and get an idea. So it is basically உங்களோட ப்ராஜெக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் வந்து பிரேக் ஈவன் ஆகிற பாயிண்ட்னு சிம்பிள் இங்கிலீஷில் சிம்பிளாக சொல்லணும்னா அப்படி தான் சொல்லலாம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் பிரேக் ஈவன் ஆகிற பாயிண்ட், பிரேக் ஈவன் ஆகிற ரேட், இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இஸ் IRR ரேட்னு சொல்லுவோம். ஓகே, that's it. Let's go to the next question. Suppose a company is considering a project which occurs following cash flows. Calculate the net present value of the series. Nice. So இப்போ என்ன problem? They have given with the dates. Oh, nice. Date ஓட cash flows. எப்போ அந்த cash flow வருது எல்லாமே time போட கொடுத்துருக்காங்க. Now let's discuss how to do it. Okay. Rate, annual rate தான் தந்திருக்காங்கன்னு we have to assume, because அவங்க ஸ்பெசிஃபிக்கலாக சொல்லியில்லை. ஸோ இட் ஹேஸ் டு பி annual rate. ஓகே, மந்த்லி ரேட்டோ குவார்ட்டர்லி ரேட்னு அவங்க சொல்லலை. ஸோ இட் ஹேஸ் டு பி annual rate. இனிஷியல் அவுட்ஃப்ளோ தந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரிட்டர்ன், செகண்ட் ரிட்டர்ன், தேர்ட் ரிட்டர்ன், ஃபோர்த் ரிட்டர்ன் வித் த ஃபாலோவிங் டேட்ஸ் ஆல்சோ given. Now let's go to the exam. இப்போது இந்த டேபிளில் டேட்டா இன்புட் பண்ணியே தந்திருக்காங்க. ஸோ ரேட் அதையும் தந்திருக்காங்க. ஸோ யூ கேன் டேக் இட் அஸ் 16.5%. அது பர்சன்டேஜ் மாற்றியாச்சு. ஸோ இந்த அமௌண்ட்ஸையும் யூ கேன் சேஞ்ச் இன்ட்டு ருப்பீஸ், which again once again example, if they don't give you a table, you have to enter the information like this. During that input process அந்த டேட்டா என்டர் பண்ணும்போது you have to make sure நெகட்டிவ் அவுட்ஃப்ளோஸ் இருக்கும்போது அவுட்ஃப்ளோஸ் நெகட்டிவாகவும் இன்ஃப்ளோஸை பாசிட்டிவாகவும் மார்க் பண்ணணும், or else the answer is going to be wrong. And dates a date formatல you have to keep it. Okay, date. இப்போ XNPE, no sorry, XNPV, okay, அந்த ஈக்குவேஷன் தான் யூஸ் பண்ணணும். XNPV. Here you have return the present value for a schedule of cash flows. Schedule of cash flow means different time period, I mean different dates la cash flow வரப்போகுது. So in that case what will be the present value னு ஐடென்டிஃபை பண்ணுற ஈக்குவேஷன் ஓ ஃபங்க்ஷன் தான் அது. நாட் ஈக்குவேஷன், இட்ஸ் ஃபங்க்ஷன். ப்ரீடிஃபைன்னால அது ஃபங்க்ஷன். ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் what will be the answerனு எடுக்கிற ஃபங்க்ஷன் தான் XNPVங்கிற ஃபங்க்ஷன். ஸோ here you have to select the rate. Values are these values. Range select பண்ணியாச்சு. Dates, these are the dates. Okay, once again
there's a small error. Values. So value series of cash flows that correspond to the scheduled payment in dates. So you have to input from 40 to 43. That is the cash flows. So initial payment we don't recognize. Then dates எடுக்கும்போது these are the dates. Okay. Discount rate to apply to the cash flow. That is the rate. Date. Okay. So let's go. Once again மறுபடி முதல்ல இருந்து rate, that is still C38 la irukka rate. Values is from C40 to 43. C40 to 43 means in the range. Then that is the range. Thereafter dates in the values respective ulla range you have to select. So initial payment is not going to be recognized. So 1193, that is the present value of the series. Now இப்போ net present value கேக்குறாங்களா இருந்தா what you have to do, you can consider this one as well. So outflow is there no? இப்போ outflow-வை நீங்கள் கன்சிடர் பண்ணி மைனஸ் போட்டிங்கன்னா ஐ மீன் 1193 is there, minus 1000 போட்டால் so you will get the net amount. அதையும் calculate பண்ணி பார்ப்போம். once again XNPER XNPV. Okay, rate is this one, values are these values, dates this one 178. the problem is இப்போ டேட் இந்த டேட்டை அது கன்சிடர் பண்ணும். ஸோ சிஸ்டம் டேட் வேறு இந்த டேட் வேறு. ஸோ கொஷின் தரும்போது they will make sure it is in the proper date format. ஸோ இந்த டேட்ஸை கன்சிடர் பண்ணி ப்ரெசென்ட் வேல்யூ எடுத்தீங்கன்னா ஸோ you will get this one. Okay, that is the function understand பண்ணால் it's enough. ஸோ இந்த டேட் ஃபார்மேட்ஸ் ஐ மீன் பாஸ்டில் உள்ளதும் இருக்குது தானே. ஸோ it may vary. Sixth question. Okay, a person has taken a loan of 1 million from a bank at an annual interest rate of 15% per annum compounded quarterly. Okay, rate is also given, this one is also given. He wants to repay the loan in full in 15 years. Okay, 15 years la you have to make the full payment. Payments at the end of each month நடக்க போகுது. Okay, that information is also given. What is the first question? What would be the monthly payment? That is the question. Okay, so irrelevant information here provide பண்ணிருக்காங்க. So we can change the format. Monthly payment. So first question is monthly payment. How much is the monthly payment? Okay, let's do that. So there is a specific function, that is PMT, payment identify பண்ணுறதுக்கு ஒன்று இருக்குது PMT. Okay, rate is given. The problem is we say monthly payment தான் கேட்குறாங்க. So annual rate use பண்ணிடாது, we have to convert it to the monthly one. Number of periods, so 15 years, but per month, payment happens per month. So 15 years into 12 months. So present value. So present value you have received 1 million. Okay, payment happened at the end of each year. So each month. So type 0. Then you will be getting 13,955.87. So why it is showing in minus? Because it is a payment. So it is going outside. Okay. Now the interest payment of 12th installment. So அதுக்கும் ஒரு function இருக்கு, which is IPMT, அதாவது interest payment. So where is it? IPMT. So return the interest payment for a given period of given period for an investment based on the periodic constant payments and constant interest rate. So based on the payment is also monthly payment is also constant,
interest rate constant, that means over the period of time it's not going to change. அந்த மாதிரி ஒரு situationல given period க்கு what is the interest payment னு கண்டுபிடிக்கிற ஃபங்க்ஷன் தான் IPMT. In the same way PPMT னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, that is principal payment ஐடென்டிஃபை பண்ணணும். easy. so IPMT finish பண்ணிட்டு principal payment எப்படின்னு பார்ப்போம். so again once again rate divided by 12, number of period 15 into 12, number of period sorry I have made a mistake. Number of period na 50 C50 into 12. Period is 12. 12th installment is what they are asking. Okay, present value is this one. Okay. So now once again paapom, rate 15% divided by 12. Period is the period in which you want to find the interest rate. That means in the period kana interest rate you have to find. So they have asking for the 12th installment. So 12th installment na 12. Number of period is 15 years. Monthly it is happening. So 15 into 12. Present value means there's lump sum amount at the present. So that is 1 million. That is also entered. So okay. That is 12,280. That is the total, not the total, relevant interest payment for the 12th installment. Okay, 12th installment what you can say interest payment. Next one, principal payment identify பண்ண சொல்லிருக்காங்க. PPMT same manner but they will be same type of equation but same type of function, because function is your function. So same type of function which returns the principal payment. முதல்ல interest payment எவ்வளோ, அந்த interest component part மட்டும் எவ்வளோ, but இந்த equation யூஸ் பண்ணோம்னா principal component part மட்டும் எவ்வளோன்னு ஐடென்டிஃபை பண்ணும். okay, so rate once again 15 divided by 12. Number of periods, sorry, not number of periods, it is period. They are asking for 12th one. Number of period 15 into 12. Present value is 1 million. Yes, okay, this is the part. So இது ரெண்டையும் I mean சேர்ந்து வர amount தான் total monthly payment இருக்கும். let's see அது ரெண்டும் சேர்ந்து வர amount totally total monthly payment ஆன்னு பார்ப்போம். so 12,280 plus this amount, that is this answer. That means monthly payment of 13,995 la 12,280 you are paying as interest, 1,714 you are paying as principal component. easy. yes, next one, a person needs 50,000 and a loan will be given to him at 15%. amount he needs is 50. rate is 15% per annum, compounded monthly, once again monthly, with a monthly payments of 5,000. okay, payment rate is also given. calculate the number of period required to repay the loan. okay, the relevant information இங்கே போட்டுருக்கோம். what they asking, எத்தனை பேமெண்ட் பண்ணி இவர் லோனை ரீபேமெண்ட் பண்ணுவார், how many payments, number of payments, so number of periods he required to repay the total loan, that is the question. so இந்த மாதிரி calculation செய்ய you have another type of function, that is NPER, number of period. NPER here returns the number of periods for an investment based on the periodic constant payments and constant interest rate. so constant ஆன payment யூஸ் பண்ணி constant ஆன interest rate maintain ஆகிற ஒரு loan or investment க்கு how many number of periods போகும்னு identify பண்ணுறது தான் இந்த equation. so the rate is 15 but that is annual rate they have given, but it should be monthly because the payments going to happen monthly. payment is 5,000 once again. okay, but it have to be negative, payment is negative. okay, present value is 50,000. type you have to enter the type or else you can leave. type பத்தி அவங்க ஏதாவது சொல்லியிருக்காங்களா?
கொஷனில். தட் இஸ் த கீ. லெட்ஸ் சி. அவங்க டைப்பை பற்றி எதுவுமே சொல்லி இல்லை. beginning of the period, end of the period, they haven't mentioned. So you can omit it. Okay. 10.75. 10.75 periods. So number of periods you require. So you are required to make the loan repayment. So 10.75 in the sense you can round off பண்ணி 11 number of periods you can get. So that's all about the specific activity or the specific topic. So உங்களுக்கு ஒரு self learning activity இருக்கு. Self learning activity is also based on whatever the questions that we have done so far. இது வரைக்கும் யூஸ் பண்ண functions, இது வரைக்கும் யூஸ் பண்ண what you can say logical understanding யூஸ் பண்ணி இந்த self learning activity you can continue. Similar, because similar sort of calculations are there. So when it comes to this kind of a topic, இந்த மாதிரியான ஒரு calculation இருக்க ஒரு டாபிக் இருந்துச்சுன்னா what you have to make sure நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய ஒரு இடம் என்னன்னா இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் இந்த மாதிரி ஹைலைட் பண்ணிக்கிறது பெனிஃபிஷியல். ஸோ அவங்க மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்களா, ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்களா, ப்ரெசென்ட் வேல்யூ கேட்குறாங்களா, ஃபியூச்சர் வேல்யூ கேட்குறாங்களா, நம்பர் ஆஃப் பீரியட்ஸா, நம்பர் ஆஃப் பிரின்சிபல், ஐ மீன் ஒரு ரிலவெண்ட் பீரியட பிரின்சிபல் கம்போனன்ட் மட்டும் எவ்வளோன்னு கேட்குறாங்களா, இல்லைனா இன்ட்ரெஸ்ட் கம்போனன்ட் மட்டும் கேட்குறாங்களா, இந்த மாதிரி யூ ஹாவ் டு ஹைலைட். தென் யூ கேன் ஈஸிலி ஐடென்டிஃபை திஸ் ரிலவெண்ட் ஃபங்க்ஷன். அப்படி கொஸ்டனை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி எந்த இடத்துல நீங்கள் ஹைலைட் பண்ணிக்கிட்டீங்கன்னா யூ கேன் ஈஸிலி ரிலேட் இட் டு யுவர் what we can say அந்த ஸ்பெசிஃபிக் எக்ஸல் ஃபங்க்ஷனுக்கு உங்களுக்கு ரிலேட் பண்ணி ஐடென்டிஃபை பண்ண ஈஸியாக இருக்கும். எனது ஒன் மோர் திங், இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்துக்கோங்க. பிகாஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் யூஸ் பண்ணணும் எதுக்கு மேட்ச் பண்ணி என்ன மாதிரியான பேமெண்ட் பண்ண போகிறோம். மந்த்லி பேமெண்ட் பண்ண போகிறோமா, ஆனுவல் பேமெண்ட்ஸ் நடக்க போதா, இல்லாட்டி what we can say குவார்ட்டர்லி நடக்க போதா, செமி ஆனுவலி நடக்க போதா, இந்த மாதிரி கவனமாக அதை கன்சன்ட்ரேட் பண்ணி பாருங்கள். பேஸ்ட் ஆன் தட் யூ ஹேவ் டு என்டர் தி இன்ட்ரெஸ்ட் ரேட். இன்ட்ரெஸ்ட் ரேட் கொஷனில் கொடுக்குறதும் பார்த்துக்கோங்க. ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்களா, இல்லைனா மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்களா, செமி ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்களா. ஜஸ்ட் இன் கேஸ் மாற்றி கொடுத்தா யூ ஷுட் பி ஏபிள் டு கன்வெர்ட் இட். லைக் டிவைட் பண்ணி எடுக்க வேண்டியதாக இருக்கும். ஒரு எல்ஸ் மல்டிபிள் பண்ணி, ஐ மீன் மந்த்லி கொடுத்து ஆனுவல் கேல்குலேட் பண்ணுற மாதிரி இருந்தால் யூ கேன் சிம்பிளி மல்டிபிள் இட் பை 12. அந்த மாதிரி பேசிக் தான். ஸோ நீங்கள் கவனமாக கொஷனை ரீட் பண்ணி ஹைலைட் பண்ணிக்கோங்க. ஸோ மோஸ்ட்லி இப்போ எனம் தான் கொடுப்பாங்க ஆனுவல் ரேட். அண்ட் ஆனுவல் ரேட்டை கொடுத்துட்டு உங்களுக்கு கேல்குலேஷனில் மந்த்லியோ இல்லைனா மந்த்லி பேமெண்ட்ஸுக்கோ, செமி ஆனுவல் பேமெண்ட்ஸுக்கோ, குவார்ட்டர்லி பேமெண்ட்ஸுக்கோ கொஷின்ஸ் வரலாம். ஸோ மோஸ்ட்லி இந்த பேட்டர்னில் போகும். பட் நீங்கள் அதவே ரவுண்ட் செய்கிறதுக்கும் லாஜிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தால் இட் வில் பி ஈஸி. அதுக்கப்புறம் இந்த ஈக்குவேஷன்ஸில் இந்த ஃபார்ம்ஸ், இந்த பிவி, என்பிவி, அதுகளை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த விண்டோ ஓப்பன் பண்ணுற நேரம், தட் மீன்ஸ் விண்டோன்னு சொல்கிறது இதை. ஸோ ஃபங்க்ஷன் விண்டோ ஓப்பன் பண்ணி நீங்கள் ஃபைனான்ஸ் கேட்டகரி செலக்ட் பண்ணி யூ கேன் ஈஸிலி சர்ச். 1 by 1 சர்ச் பண்ணிகிட்டு இருக்காமல் இது அல்ஃபபெட்டிக் ஆர்டரில் தான் இருக்கும். ஸோ ஈஸியாக நேவிகேட் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் அந்த பேரை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். பிஎம்டி அந்த மாதிரி. ஒரு எல்ஸ் நீங்கள் ஈக்குவல் அடித்து பிஎம்டி டைப் பண்ணால் கூட அந்த ஈக்குவேஷன் வரும். ஸோ இந்த ஃபார்மெட்டில் கூட உங்களுக்கு செய்ய கன்வீனியண்ட்டாக இருந்தால் இந்த ஃபார்மெட்லேயும் செய்யலாம். இல்லைனா அந்த விண்டோ ஓப்பன் பண்ணி செய்கிறதுனாலும் உங்களோட விஷ். ஒன்ஸ் அகெயின் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸை நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஈக்குவேஷன்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. நாட் ஈக்குவேஷன்ஸ், எக்ஸல் ஃபங்க்ஷன்ஸை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் வில் பி ஈஸி ஃபார் யூ கைஸ். ஸோ இந்த செல்ஃப் லேர்னிங் ஆக்டிவிட்டியை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங்.